தந்தை பெரியார் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜன் பேசுகிறேன். இந்த பதிவு எதுக்காகன்னா, கலைஞரின் 101வது பிறந்த நாள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜூன் 3ஆம் தேதி டாக்டர் கலைஞர் அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லி நமக்கு அனைவருக்கும் தெரியும். 101வது பிறந்த நாள் திராவிடர்கள், தமிழர்கள் அனைவரும் கொண்டாடிக்கிட்டு இருக்க இந்த நன்னாளில் ஒரு சில விஷயங்கள் கலைஞரை பத்தி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல்ல எல்லா மாநிலங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடங்கள்லயும் அதாவது ஆரிய எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பை அடிகோலிட்டு, அத சுத்தமா தொடச்சி எறிஞ்ச ஒரே மாநிலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது தமிழ்நாடுன்னு தான் சொல்ல முடியும். ஏன் இப்ப கேரளால கூட பார்த்தீங்கன்னா, 2 சீட்டு பாஜக ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. நடிகர் சுரேஷ் கோபி, அப்புறம் இன்னொருத்தர் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, பாஜக கால் ஊன்றிடுச்சு. ஆனா, இங்க மட்டும் தான் தமிழ்நாட்டுல மட்டும் தான் கால் ஊன்றல. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர்கள் போட்ட விதை. சரி, இந்த தலைவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, தேவையில்லாம இந்தி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. பார்ப்பன எதிர்ப்புன்னு சொன்னாங்க. ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புன்னு சொல்லி சொன்னாங்க. இப்படியெல்லாம் நிறைய நம்ம பேச கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா, எதற்காக அந்த எதிர்ப்பு அப்படின்றது இந்த தேர்தல் நமக்கு ஒரு படம் பிடிச்சு காட்டியிருக்கும் நமக்கு. எதுக்காக அந்த எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மாநில வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, மற்ற மாநிலங்களை விட பல மடங்கு வளர்ச்சி. இப்ப நம்மளோட அந்த மாநில வளர்ச்சியை நம்ம ஒப்பிட ஆரம்பிச்சோம்னா, இந்தியாவில் எந்த மாநிலத்தோடயும் ஒப்பிட முடியாது. அது அமிர்தேசன், பொருளாதார வல்லுநர் அமிர்தேசன் என்ன சொல்றாரு, நார்வேயோட ஒப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டை ஒரு பெரும் கட்டமைப்பை உருவாக்குனது நம்ம பெரும் தலைவர்கள். அறிஞர் அண்ணா 1967ல பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி 1950ல தான் 49ல இந்த திமுக கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அன்னையிலிருந்து தொடர் ஓட்டமா ஓடி 67ல அரியணை ஏற்றி அவர் ஒரு வருடமே முதலமைச்சரா பணிபுரிஞ்சிட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் மறைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க கலைஞர் தான் இந்த திமுக என்ற ஒரு மாபெரும் கட்சியை கட்டமைத்து வழிநடத்தி இன்னைக்கு வரைக்கும் 50 ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா, மத்திய ஆளுங்கட்சிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக திகழும் ஒரே கட்சின்னா திமுக தான் அப்படின்றது நம்ம அனைவருக்கும் தெரியும். இதுக்கு இப்போ நம்ம இந்த காலங்கள் தோணுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சங்க காலம், அப்புறம் களப்பிரர் காலம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர் காலம், அதுக்கப்புறம் விஜயநகர படையெடுப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகலாயர் படையெடுப்பு, அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் படையெடுப்பு, இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா பல படையெடுப்புகள்லாம் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த இந்த 50 ஆண்டு காலத்துல திராவிடம்ன்ற ஒரு அரசியல் சித்தாந்தம் சாதிச்சிருக்குது அப்படின்னா, அது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு எவ்வளவோ விஞ்ஞான வளர்ச்சி இருக்குது, அறிவியல் தொழில்நுட்பம் அனைத்துலேயும் உயர்ந்திருந்தாலும் நம்மளோட சித்தாந்தம் பார்த்தீங்கன்னா அப்படியேவும் பதப்படுத்தப்பட்டு அப்படியேவும் அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது. அது தொடர் வெற்றியும் பெற்றுட்டு இருக்குது. அப்படின்னா அதுக்கு முழு காரணம் பார்த்தீங்கன்னா டாக்டர் கலைஞர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயிகளாக இருக்கட்டும், தொழிலாளர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களா இருக்கட்டும், வறுமை கோட்டுக்கு மேலே உள்ளவங்களா இருக்கட்டும், எல்லா மக்களையும் முழுமையா சிந்திச்சு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பெரிய திட்டங்களை வகுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை அடுத்த நிலைக்கு நகர்த்தின ஒரே தலைவர் தானே தலைவர் டாக்டர் கலைஞர் அப்படி சொன்னா அது மிக ஆகாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம தமிழ்நாட்டில் படித்தவங்க அனைவரும் ஒரு கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட், பிரைவேட் கம்பெனிகளில் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட்ல அதில் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் அவங்க பணிக்கு அமர்த்தப்படுறாங்கன்னா அதுக்கு வித்து போட்டது பார்த்தீங்கன்னா 1969லேயே
அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து டாக்டர் கலைஞர் வந்து ஆற்றின உரை தான். வெளிநாடுகளில் மாதிரி நம்ம மாணவர்களுக்கு தனியார் நிறுவனங்களோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அவங்களுக்கு கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் நடத்தி அவங்களுக்கு வேலைக்கு பணியாமர்த்தணும்னு சொல்லிட்டு 1969லயே வந்து அவர் இந்த திட்டத்தை இதை வந்து முன்மொழிகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பசங்கள்லாம் படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே வேலைக்கு போயிடுறாங்க. எப்படி வேலைக்கு போயிடுறாங்க? சரி, வேலைக்கு போடுறாங்கன்னா அதுக்கு என்ன கட்டமைப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டைடல் பார்க் என்ற ஒரு பெரும் தொழில்நுட்ப கட்டமைப்பை வந்து கொண்டு வந்தார். மென்பொருள் மென்பொருள் துறையில வந்து வேலை வாய்ப்புகள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கனரக வாகனங்கள், அதுல வேலை வாய்ப்புகள், பெரும் பெரும் பவர் ப்ராஜெக்ட், இந்த மாதிரி வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு போதுமான மின் உற்பத்தி இல்ல. அப்பயும் அது ரொம்ப சிரமப்பட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய மின் உற்பத்தி நிலையங்களை வந்து உருவாக்கி, இன்னைக்கு வந்து தமிழ்நாட வந்து ஒரு தலைசிறந்த மாநிலமா உருவாக்குனவரு. கிட்டத்தட்ட 39,000 நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டுல இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி எந்த மாநிலத்திலயும் வந்து எ தொழிற்சாலைகள் கிடையாது. அதே மாரி மாணவர்களுக்கு இப்போ பஸ் பயணத்துக்கு வந்து சலுகை, அதே மாரி முதல் பட்டதாரிக்கு சலுகை, இந்த மாரி பல சலுகைகள வந்து குடுத்து, அடிமட்ட மக்கள வந்து மேல உயர்த்தி கொண்டு வந்தது. அதே மாரி பெண்களுக்கு வந்து சொத்தில் சமபங்கு, ஊராட்சி மன்றத்தில போட்டியிடுற பெண்களுக்கு வந்து 33% இடஒதுக்கீடு. இந்த மாரி 1926ல வந்து தந்தை பெரியார் எதெல்லாம் முன்மொழிஞ்சாரோ, அத வந்து பார்த்தீங்கன்னா, அம் டாக்டர் கலைஞர் வந்து அத இயற்றுறாரு. அவர் அது வந்து அத அமல்படுத்துறாரு. அதனால தான் இன்னைக்கு நெறைய பெண்கள் வந்து அரசியல்ல பங்கெடுக்கிறாங்க. ஆசிரியர் பணியில இருக்கிறாங்க. அம் அ டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் பாராளுமன்றத்தில வந்து தோல்வி அடைஞ்ச அந்த மசோதாவ, அத அப்படியே கையில எடுத்து, அத உள்வாங்கி, அத வந்து தமிழ்நாட்டிலே முதல்ல 1989ல வந்து பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை குடுத்தது வந்து டாக்டர் கலைஞர் அப்படின்னு சொன்னா, அது அனைவருக்கும் இது எவ்வளோ பெரிய புரட்சி அப்படின்றது நமக்கு தெரியும். எல்லாரும் சொல்லுவாங்க, சொத்து சேர்த்துட்டாரு, 2, 3 திருமணம் பண்ணிட்டாரு, அவரோட குடும்பத்த மட்டும் தான் பார்க்குறாரு. இப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில அவர பத்தி அவதூறுகள பரப்புனாங்க. இன்னைக்கு எது நிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து மாநிலங்கள்லயும் முதல் மாநிலமா நிக்கிறது தமிழ்நாடு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல 40க்கு 40 வந்து திமுக வந்து அ அ இடங்களை பெற்று வெற்றி பெற்று முன்னிலையில் இருக்கிறது. இப்ப வந்து 2வது பெரும் கட்சி பாராளுமன்றத்தில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இப்போ. அந்த அளவுக்கு வந்து கட்டமைப்பு வசதிகளையும், அது வாழ்வாதாரத்தையும், அடுத்த கட்ட நகர்வுகளையும் வந்து திட்டம் போட்டு நமக்கு வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் சென்றடைய செய்தது டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே இந்த 101வது பிறந்த தின விழாவில் கலைஞரால் வளர்க்கப்பட்டனா நேரடியாக வளர்க்கப்பட்டது இல்ல. கலைஞர் வந்து போட்ட திட்டங்களால் வளர்க்கப்பட்ட, அதன் மூலமாக அடுத்த கட்டத்தை நகர்ந்து எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொண்ட ஒரு குடும்பத்திலிருந்து நான் பேசுகிறேன். கலைஞர் சாதாரண தலைவர் அல்ல. அவர் தானை தலைவர். நன்றி, வணக்கம்.